நாளிலும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் தியத்ரா என்கிற சபையை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இந்த தியத்ரா என்கிறதான சபை, இந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள், மற்ற சபைகளிலிருந்து சில விஷயங்கள், இவர்களுக்குள் சில மேன்மைகள் இருந்ததை பார்க்க முடியும். ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிற விதத்திலும் இந்த சபைக்கும் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிற கிரியைகளும், அவருடைய கிரியைகளை கர்த்தர் பாராட்டுகிறதையும், அவருடைய குறைவுகளை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புவதற்கான வழிகளையும் கர்த்தர் சொல்லி அவர்களுக்கு சில வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் கொடுக்கின்றார். இந்த தியத்ரா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்று ஆண்டவர் சொல்லுகிற விஷயம், தன்னை குறித்த அவர் சுய அறிமுகம், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. நல்ல கவனிக்கணும், இந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய கண்களை குறித்தும் தன்னுடைய பாதங்களை குறித்தும் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த தியத்ரா சபை, இந்த சபைக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிற விஷயத்தில் ஆண்டவர் அக்கினி ஜுவாலை என்று சொல்லி தன்னை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமாய் தன்னை வெளிப்படுத்துகிற விஷயத்தில் கர்த்தர் ஒவ்வொரு சபைக்கும் தன்னுடைய சுபாவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். இந்த சுபாவங்கள் ஒவ்வொன்றுமே ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சபை தன்னை சரிப்படுத்தி கொள்வதற்கு, அல்லது இந்த சபையை ஆண்டவர் சரியான விதத்தில் தேவ சித்தத்தில் நடத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். இதில் ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணுது. அதாவது அவருடைய கண்கள், அவருடைய பாதங்கள், ரெண்டையும் கர்த்தர் சொல்கிறார். அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள், அடுத்தது பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள். கண்களையும் பாதங்களையும் இந்த இடத்துல இந்த தியத்ரா சபைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த ஒவ்வொரு சபைகளுக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற காரியத்தை மொத்தமாக முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு அதிலிருந்து ஒவ்வொரு பகுதிகளை ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதத்தில் தன்னை பிரித்து தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல அவர் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும், ரெண்டாவது பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள் என்று சொல்லுகிறாரே, இதை முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். முதல் அதிகாரம் 14-15 2 வசனங்கள். முதல் அதிகாரத்திலே 14-15 வசனங்களை வாசித்தால் இதே காரியம் அந்த இடத்தில் எப்படி தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்க்க முடியும். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. தியத்ரா சபைக்கு சொல்லும் பொழுது அவருடைய பாதங்களை குறித்து அது பிரகாசமான வெண்கலம் அப்படின்னு போட்டது. வெறும் வெண்கலம் போடாமல் பிரகாசமான வெண்கலம் இருந்துச்சு. அதே காரியம் இங்கே முதல் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது அந்த பிரகாசத்தை பொறுத்து இங்கே எப்படி சொல்கிறார் பாருங்க. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம். அங்கே பிரகாசமான வெண்கலம்னு போட்டுருந்துச்சு. இங்கே உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே அக்கினி சுட்டி காட்டப்படுகிறது. கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருக்கிறது. பாதங்கள் அக்கினி ஜுவாலையில் உலைக்களத்தில் காய்ந்த அந்த நெருப்பிலே காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. வெண்கலத்தை உலைக்களத்தில் போட்டு உருக்கி அதை உருவாக்க நினைக்கும் பொழுது
அந்த வெண்கலம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். உலைக்களத்தில் அதை உருக்கும் பொழுது அதனுடைய பிரகாசம் அதிகமாய் காணப்படும். அதைத்தான் சொல்கிறார், அவருடைய பாதத்திலே அந்த ஒரு பிரகாசம் இருந்தது. இப்போ இந்த கண்களிலே அக்கினி ஜுவாலை, பாதத்திலே அக்கினியிலே போடப்பட்ட வெண்கலத்தை போல அது பிரகாசிக்கின்ற ஒரு பாதங்கள். ஏன் இந்த இடத்துல இந்த சபைக்கு ஆண்டவர் தன்னுடைய கண்களையும் தன்னுடைய பாதங்களையும் கர்த்தர் காண்பிக்க வேண்டும்? இந்த சபை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்த சபை. புரியுங்களா? அதை நீங்கள் அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். 2:19 பார்க்கும் பொழுது உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் அப்படிங்கிறார். உன் ஊழியத்தை அறிந்திருக்கிறேன்கிறார். பின்பு அந்த 19ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ இதிலிருந்து பார்க்கும்போது இந்த சபை ஒரு ஊழியம் செய்த சபை. இப்போ இந்த இடத்துல அவர் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களாகவும் அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசம் போன்ற ஒரு பாதங்களாகவும் அவர் காண்பிக்க காரணம் என்ன? இது ரெண்டும் எதை குறிக்கிறது? ஏன் கண்களையும் பாதங்களையும் சேர்த்து கர்த்தர் காட்டுகிறார்? ரெண்டுலேயுமே அக்கினி சம்பந்தப்படுத்தப்பட்டதாக காண்பிக்கிறார். அன்றையும் கவனிக்கணும். இந்த ரெண்டு விஷயத்திலையுமே அக்கினி சார்ந்திருக்கிறது. கண்கள் அக்கினி ஜுவாலையை போன்றிருக்கிறது, பாதங்கள் அக்கினியிலே காய்ந்த உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல. சரி, இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன? அக்கினி என்று வேதத்திலே சொல்லப்படுகிற ஒவ்வொரு இடத்திலையுமே இந்த அக்கினி என்பது பரிசுத்த ஆவியானவரை தான் குறிக்கும். பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வழியை ஆயத்தப்படுத்த வந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து பெந்தேகோஸ்தே எனும் நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை 120 பேர் மேல் ஊற்றுகிற அந்த முன்மாறி மழை, அந்த அபிஷேகத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படிங்கிறார். அப்போது பரிசுத்த ஆவி, அக்கினி என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் குறிப்பிடுகிறார். அபிஷேகத்தை குறித்து சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவராகவும் அக்கினியாகவும் சொல்லுகிறார். இந்த காரியம் பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே நிறைவேறும் பொழுது அப்படித்தான் யோவான் ஸ்நானகன் சொன்னதை போலவே தான் அது நிறைவேறியது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பொழுது நடந்த சம்பவம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அபிஷேகம் பெறும் பொழுது அக்கினியை போன்ற தரிசனத்தை அவர்கள் கண்டார்கள். அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் வந்து அந்த அக்கினி நிரப்பியது என்று பார்க்கிறோம். சரி, இந்த அபிஷேகத்தை குறித்து எப்பொழுதும் இப்படி தான் சொல்லப்படுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 12வது அதிகாரம் 49வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து அவர் பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே அபிஷேகத்தை ஊற்றப் போகிறதை குறித்து அவர் மீண்டும் தன் வாயினாலே அதை அவர் முன் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். அங்கே என்ன சொல்கிறார்னா, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படிங்கிறார். அக்கினியை போட வந்தேன். அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை எங்கெல்லாம் கர்த்தர் மென்ஷன் பண்ணுறாரோ அது யோவான் மூலமாய் அறிவிக்கப்பட்டதாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயிலே அவராகவே நேரடியாய் சொன்னதாக இருக்கட்டும், அல்லது அது நிறைவேறுகிற நேரமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அக்கினியை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அக்கினி என்பது எல்லா இடத்துலையுமே
இணைந்து வருகிற ஒரு காரியம். அப்போ இதிலிருந்து நம்ம ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அக்கினியை பரிசுத்த ஆவியானவரோடு கர்த்தர் இந்த அக்கினியை சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த சபைக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அக்கினியாக அவருடைய கண்களின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை சுட்டி காட்டுகிறார். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த பாதத்தை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். அதன் பிறகு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ரெண்டாவது என்ன சொல்கிறது, பாதம். இந்த பாதத்திலையுமே பார்த்தீங்கன்னா அக்கினி சுட்டி காட்டப்படுகிறது. புரிதலா? அக்கினி ஏன்னா உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் அப்படின்னு போட்டிருக்கு. உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் அப்படின்னா அது அக்கினியிலே காய்ந்திருக்கிற, அக்கினியிலே போட்டு உருக்கப்பட்டிருக்கிற பிரகாசமான, அது உருக்கும் பொழுது பிரகாசிக்கின்ற ஒரு வெண்கலத்தை போல அவருடைய பாதங்கள் அவ்வளவு பிரகாசம் உள்ளதாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள், இந்த பாதங்கள் ஏன் பிரகாசிக்கின்றது? நல்லா கவனிக்கணும். அவருடைய பாதங்கள் ஏன் பிரகாசிக்கிறது? இந்த பாதங்கள் பிரகாசிப்பதற்கு காரணம் என்ன? இதில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் நடமாடின பொழுது அவருடைய பாதங்களை குறித்து நிறைய விஷயங்கள் இருக்குது. மரியாள் அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே இன்னொரு மரியாள் அவள் நளதம் என்கிற பரிமள தைலத்தை ஊற்றுகிறதை பார்க்கிறோம். இப்படி நிறைய சம்பவங்கள் நிறைய நடக்குது. சரி, இந்த பாதங்கள் அதை பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி அந்த பாதங்களை குறித்து விசேஷமாக ஒன்று சொல்லணும்னா, அந்த பாதங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதங்கள். அது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்த பாதங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த பாதங்கள் என்பது சுவிசேஷத்தை தான் சுட்டி காட்டுகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இந்த பாதங்கள் என்பது சுவிசேஷத்தை தான் சுட்டி காட்டுகிறது. இப்போ நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், பாருங்கள். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம், நாகும் என்ற தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 15வது வசனம். இதோ சமாதானத்தை கூறி சுவிசேஷகனுடைய, சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் என்று நாம் பார்க்கிறோம். சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள். அப்போ அவருடைய கால்கள் பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது, உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசத்தை போல இருந்தது. எதை குறித்து இது சொல்லுகிறது என்றால், சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறதான பாதங்கள். இயேசு கிறிஸ்துவின் கண்களிலே அக்கினி, அவருடைய கால்கள், அவருடைய பாதங்கள், அதிலும் அக்கினியிலே அது பிரகாசிக்கின்ற ஒரு நிலை. இப்போ இந்த ரெண்டு காரியத்தை நம்ம கவனித்து பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தையும் அபிஷேகத்தையும் பிரிக்க முடியாது. அவர் கண்களிலே காணப்பட்ட அபிஷேகத்தையும் அந்த பிரகாசத்தையும், அது பற்றி எரிகிறதான அக்கினி, ஜுவாலிக்கிற அந்த அக்கினியையும், பாதத்திலே காணப்படுகிற அந்த அக்கினியின் மூலமாய் வருகிற பிரகாசம், அதுதான் சுவிசேஷத்தின் பிரகாசம். இது ரெண்டையுமே நம்ம பிரிக்க முடியாது. ரெண்டும் சேர்ந்து தான் காணப்பட முடியும், பிரிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இந்த சபைக்கு தன்னை வெளிப்படுத்துகிற காரியம், தான் ஆவியானவருடைய பலத்தினாலே அவர் சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் கொண்டு சென்ற காரியத்தை சொல்லுகிறது. இந்த தியத்ரா சபையின் காலத்திலே சுவிசேஷம் உலகத்தின் பல பகுதிகளுக்கு வேகமாய் கொண்டு செல்லப்பட்ட ஒரு காலமாக இருந்திருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நிறைய ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை கர்த்தர் கொண்டு செல்லுகிற ஒரு காலமாய் வைத்திருந்தார். முதல் நூற்றாண்டு சபையிலும் சுவிசேஷம் சென்றது. அதன் பிறகு இந்த தியத்ரா சபையின் காலத்திலும் பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பல இடங்களுக்கு பரவுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு காலமாக இது இருந்திருக்கிறது. இந்த சபையின் காலம் பார்த்தீங்கன்னா சுவிசேஷ பிரபல்யம் அதிகமாக இருந்திருக்கிறது. நிறைய ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள, புதிதாய் அறிந்து கொள்ளுகிறதற்கான காலத்தை கர்த்தர் இந்த தியத்ரா சபையின் காலத்திலே கர்த்தர் நியமித்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி,
இப்போ இதை குறித்து வேதம் ஏன் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதையும் இந்த அபிஷேகத்தையும் ஏன் ஆண்டவர் இணைத்து பேசுகிறார், ஏன் இதை தனித்து பேசக்கூடாதா அப்படின்னா, ரெண்டும் இணைந்த செயல்பட வேண்டிய விஷயங்கள். இப்பொழுது இதை குறித்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து இந்த விஷயத்திலே சொல்லப்படுகிற தீர்க்க தரிசன வசனங்களை நான் வாசித்தால் உங்களுக்கு இதற்குள் இருக்கிற ஐக்கியத்தின் ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், நல்ல கவனிக்கணும், தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஃபஸ்ட்டு காரியம் நல்லா கவனித்து பார்த்துங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், இது அபிஷேகம். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்றால், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காகவே இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாடான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார், கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதுக்காக? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லி, அந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டதாக இருந்தது? இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுகிறதாக இருந்தது, சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்யக்கூடியதாக இருந்தது, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு மீட்பை கொடுக்கக்கூடியதாக இந்த அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் இருந்தது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனிதனாய் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் முதலாக ஜெப ஆலயத்திலே வாசித்த வேத பகுதி கூட இதே வேத பகுதி தான் அவர் வாசித்திருக்கிறார். நான் வாசித்து காட்டுறேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதை படிக்கிறார் பாருங்க? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதுக்காக? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ளவர்கள் எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாகியிருந்தது. எங்கேயும் பாருங்க, அதே ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை தான் இயேசு கிறிஸ்து வாசித்திருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எதற்கு? நொறுங்குண்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக. கர்த்தர் என்னை தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, நொறுங்குண்டவர்களுக்கெல்லாம் இந்த ரட்சிப்பை சொல்லுவதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படிங்கிறார். அப்போ இந்த தியத்திரா சபைக்கு ஆண்டவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாகவும், அவருடைய பாதங்கள் பிரகாசமாக ஒளிர்கின்றதான வெண்கலத்தை போலவும் இருந்ததற்கு காரணம் என்ன என்பதை இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். கண்களிலே அபிஷேகம் வெளிப்படுகிறது, பாதத்திலே சுவிசேஷத்தின் வெளிச்சம் வெளிப்படுகிறது. அபிஷேகம் இல்லாமல் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது
இல்லை. இயேசு கிறிஸ்துவை தேவனாகிய கர்த்தர் எதற்காக அபிஷேகம் பண்ணினார், ஏன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார் என்பதன் காரியத்தை வேதம் துல்லியமாய் சொல்லுகிறது. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும், சபைக்கு இது மிக முக்கியமான ஒரு செய்தி. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நாம் அபிஷேகத்தை பெறுகிறோம். ஏன் அபிஷேகத்தை பெறுகிறோம்? ஆண்டவர் எதற்காக நம்மை அபிஷேகம் பண்ணினார்? நல்லா கவனிக்கணும். எதுக்காக நான் அபிஷேகம் எனப்பட்டிருக்கிறேன்? இந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்ததின் நோக்கம் என்ன? ஏதோ ஒரு அந்நிய பாஷை பேசிட்டு ஏதோ நானும் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே போகிறதற்கா? கிடையவே கிடையாது. இன்றைக்கி நம்ம அபிஷேகம் என்றாலே இந்த அந்நிய பாஷையை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர அந்த அபிஷேகத்திற்கு உள்ளான இருக்கிறதான அந்த பரிசுத்த ஆவியானவரை, அந்த ஆள் தத்துவம் உள்ளவரை நம்ம மறந்து விடுகிறோம். அவருடைய பாஷையை மாத்திரம் பிடிச்சிட்டு இருக்கிறோமே தவிர அந்த ஆள் தத்துவம் உள்ள அந்த ஆவியானவரை நம்ம மறந்து விடுகிறோம். நல்லா கவனிக்கணும். நம்ம அபிஷேகம்னாலே பெரும்பாலும் இன்றைக்கி எல்லா சபைகளிலும் அல்லது தேவ பிள்ளைகளுக்குள் அபிஷேகம்னாவே அந்நிய பாஷை, அவ்வளோதான். இந்த அந்நிய பாஷையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இதுதான் அபிஷேகம். நல்ல கவனிங்க, அந்நிய பாஷை என்பது அபிஷேகம் அல்ல. அபிஷேகம் பெற்றவர்கள் பேசுகிறதான அதன் வெளிப்பாடு தான் அந்நிய பாஷை. அபிஷேகம் பெற்றவர்கள் தாங்கள் அறியாத பாஷைகளிலே அவர்கள் தேவ ஆவியானவருடைய பலத்தினாலே தங்கள் ஆவியோடு அவர் தொடர்பு கொள்ளுகிறதுனாலே தாங்கள் அறியாத அந்நியமான பாஷைகளிலே பேசுகிறார்கள். இதுதான் இது. அந்த ஆவியானவர் இருக்கிறதனுடைய வெளிப்பாடு தான் அந்நிய பாஷையை தவிர அந்நிய பாஷை ஆவியானவர் கிடையாது. புரிதுங்களாம்? அந்நிய பாஷை ஆவியானவர். இன்றைக்கி ஆவியானவர்னாவே நம்ம என்ன செய்யறோம்? அந்நிய பாஷை தான். அந்நிய பாஷை பேசலாம், அபிஷேகம் பெற்று இருக்கிறான், ரைட்டு, அது கரெக்டு தான். ஆனால் அதே நேரத்தில் ஆவியானவர் இருக்கிறதுனால தான் அந்நிய பாஷையை தவிர அந்நிய பாஷையை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆவியானவரை மறந்துடக்கூடாது. இப்போ இந்த ஆவியானவர் வந்தது வெறும் அந்நிய பாஷை பேசுவதற்கா? கிடையாது. நல்லா கவனிக்கணும். இந்த ஆவியானவர் ஒரு தேவ பிள்ளையை நிரப்புவது வெறும் அந்நிய பாஷை பேசுறதுக்கா? இல்லை. அந்நிய பாஷை பேசுவது அது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பகுதி, அவ்வளவுதான். ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருப்பதின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்கள் மற்றவர்களுக்கு, தரித்திரருக்கு, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தான் கர்த்தராகிய ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தன்னை இந்த தியத்ரா சபைக்கு அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களாகவும் பிரகாசிக்கிற பாதங்களாகவும் அவர் காண்பிக்கிற காரியம் என்ன? சுவிசேஷத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். அவர் மூலமாய் சுவிசேஷம் பிரகாசித்தது, சுவிசேஷ வார்த்தை பிரகாசித்தது. எதன் மூலமாக? அவர் கண்களிலே பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அந்த அபிஷேகமாகிய அக்கினி. அபிஷேகமாகிய அக்கினி சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையே, உங்கள் அபிஷேகத்தின் நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உங்கள் அபிஷேகத்தின் நோக்கம் ஏன் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள்? வெறுமனே அந்நிய பாஷை பேசிட்டு போகிறதுக்கா? வெறுமனே 4 வார்த்தை அந்நிய பாஷையில் பேசிட்டு திருப்தியாய் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கா? கிடையாது. வெறுமனே சும்மா அந்நிய பாஷை பேசிட்டு போகிறதல்ல. இன்றைக்கு அபிஷேகம் பெற்றதின் நோக்கத்தை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். தியத்ரா சபைக்கு கர்த்தர் அதை தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டதே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகத்தான். சுவிசேஷத்தை அதிகாரபூர்வமாக வல்லமையோடு நீங்கள் பிரசங்கிக்கும்படி கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அபிஷேகம் பெறாதவர்கள் பேசுவதற்கும் அபிஷேகம் பெற்றவர்கள் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அபிஷேகம் பெறாதவர்கள் பேசும்பொழுது தடுக்கமும் தடுமாற்றமும் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளை பேசும் பொழுது அவர்களுக்கு எந்த தடுமாற்றமும் இருக்காது. நீங்கள் வேதத்தில் பாருங்கள், பெந்தேகோஸ்து என்னும் நாளிலே 120 பேர் அபிஷேகம் பெற்ற பொழுது பேதுரு எழும்பி தன்னுடைய முதல் பிரசங்கத்தை பண்ணுறார். என்ன தெளிவு! எவ்வளவு தெளிவோடு அவர் பாஷைகளை பேசுகிறார், எவ்வளவு தெளிவோடு கூட அவர் சுவிசேஷத்தை பேசுகிறார். சுவிசேஷத்தை அவர் பேசும் பொழுது அந்த இடத்துல இருந்த யூதர்களால் ஒன்றுமே செய்ய முடியல. அந்த யூதர்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் அவருக்குள் பேதுருவுக்குள் இருந்த ஆவியானவருடைய தாக்கத்தினாலே அவர்கள் இருதயத்திலே குத்துண்டவர்களாக ஆண்டவர் மாறி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கதறினார்கள்.
நான் சொல்கிறேன், பேதுரு ஒரு சாதாரண மனுஷன். பொதுவாகவே பாரம்பரிய யூதர்கள் பேதுருவை போல ஒரு மீனவர்களை மதிக்கவே மாட்டாங்க, ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, பாரம்பரியமான யூதர்கள், அன்றைக்கு பெந்தேகோஸ்து நாளிலே தேவ பக்தியுள்ள யூதர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து பல தேசங்களிலிருந்து எருசலேமிலே கூடி வந்தார்கள். இவங்க சாதாரண யூதர்கள் அல்ல, தேவ பக்தியுள்ள யூதர்கள். இந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் ஒரு மீனவனுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க முடியுமா? கொடுக்க மாட்டாங்க, நேச்சுரலாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்பொழுது அந்த மீனவன் சாதாரண மீனவன் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கிற ஒரு மீனவன், படிப்பறிவில்லாதவன். இவன் ஒரு பாரம்பரிய யூதன் அல்ல, இவன் வேதத்தை கற்று தேர்ந்த நியாய பிரமாணத்தில் தேறின யூதன் அல்ல, இவன் ஒரு மீன் பிடிக்கிறவன். இந்த மீனவன் பேசுகிறதான அபிஷேகம் நிறைந்த வார்த்தைக்கு முன்பாக தேவ பக்தியுள்ள யூதர்கள் அடிபணிந்தார்கள். காரணம் என்ன? அவன் மேலிருந்த அபிஷேகம். நல்ல கவனிக்கும், அவன் மேலிருந்த அபிஷேகம். இன்றைக்கு அபிஷேகம் பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகள், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருப்பது ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதற்காகத்தானே அன்றி, நீங்கள் வெறுமனே அந்நிய பாஷை பேசிட்டு நானும் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தெரிவதற்கு அல்ல. நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்தின் நோக்கமே மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. நீங்கள் அபிஷேகம் பெற்ற பிறகு சுவிசேஷம் அறிவிக்கிற வேலையை நீங்கள் தொடங்கிவிட வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கிற வேலையை நீங்கள் தீவிரமாய் தொடங்கணும். ஏன்னா அதுக்கு பிறகு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்வார். உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறதுலையே நீங்கள் உங்கள் அபிஷேகத்தை அப்படியே வச்சுட்டு இருக்காதீங்க. உங்கள் அபிஷேகத்தின் மூலமாக எத்தனை பேருக்கு பிரயோஜனம்? நீங்கள் அந்நிய பாஷை பேசுவதனால் யாருக்கு பிரயோஜனம்? உங்களுக்கு பிரயோஜனம். நீங்கள் அந்நிய பாஷை பேசுவதனால் உங்களுடைய பக்தி விருத்தி அடைகிறது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இந்த அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசுவதற்காகத்தான் இந்த அபிஷேகம் என்று நினைச்சிட்டு நீங்கள் அந்நிய பாஷை மாத்திரம் பேசுகிறதான ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவப்படையாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் பெற்ற அபிஷேகத்திலே 90% நீங்கள் வீணடிக்கிறீர்கள் என்று அர்த்தம். 10% தான் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை 10% தான் உங்களுக்கு பிரயோஜனம். மீதி 90% அந்த அபிஷேகம் தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு நீங்கள் ஆவியானவரை பயன்படுத்தாமல் நீங்கள் சுயநலமாய் அந்நிய பாஷை மாத்திரம் பேசிக்கொண்டு நீங்களே களி கூர்ந்து கொண்டிருந்தால் அதில் அர்த்தம் என்ன இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதுக்கு? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அதுதான் பிரதான நோக்கம். நீங்கள் அபிஷேகம் பெற்றும் சுவிசேஷத்தை அறிவிக்காத ஒரு நபராக இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் கொடுத்த தாளந்தை நீங்கள் பயன்படுத்தாமல் புதைத்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் வரும் நாளிலே கேட்பார், உனக்கு அபிஷேகம் என்கிற ஒரு தாளந்தை கொடுத்தேனே, அதை பயன்படுத்தி எத்தனை பேருக்கு நீ சுவிசேஷத்தை அறிவிச்ச, எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தின, எத்தனை பேரை பக்தி விருத்திக்குள்ள கொண்டு வந்த, அல்லது நீ என்ன பண்ணின? ஆண்டவரே, நான் அந்நிய பாஷை பேசினேன். யாருக்கு பிரயோஜனம்? கேட்பார். நான் உனக்கு அபிஷேகத்தை கொடுத்தேன், நீ என்ன பண்ண? ஆண்டவர் கேட்பார். என்ன சொல்லுவீங்க? நான் அந்நிய பாஷை பேசின ஆண்டவரே, யாருக்கு பிரயோஜனம்? ஆண்டவர் கேட்பார். நீ பேசுகிற அந்நிய பாஷையினாலே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? நான் வெறும் அந்நிய பாஷை பேசுவதற்காகத்தான் அபிஷேகத்தை கொடுத்தேன் என்று சொல்லி பைபிள் எங்கேயாவது எழுதியிருக்குதான்னு கர்த்தர் கேட்பார். பைபிள் என்ன எழுதியிருக்குது? சுவிசேஷத்தை, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதற்காகவே கர்த்தரை நீ அபிஷேகம் பண்ணி இருக்கிறதார் என்று எழுதியிருக்கிறதை நீ வாசிக்கவில்லையான்னு கர்த்தர் கேட்பார். அபிஷேகத்தின் நோக்கத்தை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே அபிஷேகமே தவிர நீங்கள் வெறும் அந்நிய பாஷை பேசிட்டு போறதற்கு அல்ல. நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறாங்க ஜனங்க, உடஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய இருதயத்தை காயம் கட்டுகிறதற்கு ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். நீங்கள் போய் அவர்களை சந்திக்காவிட்டால் என்ன பிரயோஜனம்? சிறைப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, பாவத்தில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க, விடுதலை பெற முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. நீங்கள் போய் விடுதலையை அவர்களுக்கு அறிவிக்காமல் அவர்கள் எப்படி விடுதலை அடைவார்கள்?
இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். பாவத்திலிருந்து, பலவிதமான தீய அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று நீங்கள் அறிவித்து அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அல்லவா அவர்கள் விடுதலை அடைவார்கள். வியாதியிலே சிறைப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தெய்வீக சுகத்தை ஆவியானவர் உங்கள் மூலமாய் கொடுக்க நினைக்கிறார். நீங்க அதை செய்யாமல் நீங்க அந்நிய பாஷை மட்டும் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? குருடருக்கு பார்வை கொடுக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு குருடர்களாக என்ன செய்யறது, எங்க போறது, என்ன பண்றது, என்ன பண்ணக்கூடாது ஒன்றும் தெரியாமல் குருடர்களாக இருக்கிறார்கள். குருடருக்கு வழிகாட்டுகிற குருடரிடத்தில் போய் ஜனங்கள் அகப்பட்டு கொள்ளுகிறார்கள். யார் தெரியுமா குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள்? அபிஷேகம் பெறாமல் ஊழிய செய்கிறவங்க. அவங்களுக்கும் பார்வை இல்லை, அவங்ககிட்ட வரவங்களுக்கும் பார்வை இல்லை. அவங்க தான் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர் கையில் மாட்டிக்கிறாங்க. நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு தரிசனம் இருக்கிறது. நீங்கள் மற்றவர்களை தெளிவாய் நடத்த முடியும். புரியுதா? கர்த்தர் உங்களுடைய அபிஷேகம் அணினது நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய அபிஷேகம் வெறுமனே அந்நிய பாஷை பேசுவதற்கல்ல. கர்த்தருடைய அபிஷேகம் ஆண்டவரை அறிவிக்கிறதற்காக. ஆவியானவர் உங்களுக்கு பாரத்தை கொடுப்பார், ஆவியானவர்களை நடத்துவார். நீங்கள் பேசும்பொழுது உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் ஜனங்களின் இருதயத்தை திறப்பார். அந்த ஜனங்களின் கடினமான இருதயத்தை கர்த்தர் உடைப்பார். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் கிரியை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் கிரியை செய்கிறவரை தவிர நம்முடைய காரியம் ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அதை ஆழமாய் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே ஆண்டவர் உங்களுடைய அபிஷேகம் பண்ணார். வெறுமனே உங்களுக்குள் அடக்கி கொண்டிருப்பதற்காக அல்ல. உங்க பக்தியை மாத்திரம் விருத்தி செய்து கொண்டிருக்கிறதுல என்ன அர்த்தம்? எவ்வளவு ஜனங்கள் கர்த்தரை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு யார் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்வது? அவர்களுக்கு யார் ரட்சிப்பின் பாதையை அவர்களுக்கு காண்பிக்கிறது? அவர்களுக்கு யார் பரலோகத்தின் வழியை காண்பிக்கிறது? சற்று சிந்தித்து பாருங்கள். பரலோகத்தின் பாதையை அவர்களுக்கு காண்பிக்கிற வேலையை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி உங்கள் மூலமாகவே ஆண்டவராகிய கர்த்தர் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொள்ளணும், நீங்கள் பெற்ற அபிஷேகம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. இன்றைக்கு எத்தனை ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பெற்ற பிறகு அவர் செய்த ஊழியத்தை நீங்கள் சற்று கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர் ஜனங்களை விடுதலை செய்வதற்கும் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கும் தான் பெற்ற அபிஷேகத்தை அவர் பயன்படுத்தி கொண்டிருந்தார் என்கிறதை நீங்கள் நல்ல கவனித்து கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து அதை குறித்து சொல்லுகிற சில காரியங்களை இப்பொழுது நான் வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 12வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து. ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவரும் வீதியில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்று சொல்லி
சொல்லுகிறார். அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா இது எங்கே இருக்குதுன்னா, இது 61ஆம் அதிகாரத்திலிருந்து முதல்ல படித்தது. இந்த தீர்க்க தரிசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரத்திலே முதல் 7 வசனங்களில் சொல்லப்பட்டதைத்தான் இந்த இடத்துல மேற்கோள் காட்டப்படுகிறது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டது ஜனங்களுக்கு, தேசங்களுக்கு, தீவுகளுக்கு, ராஜ்யங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்காக என்றார். புரிதல், புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு இந்த நாட்களிலே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பெற்ற அபிஷேகம் ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக. அந்த அபிஷேகம் அதற்காகவே நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை ராஜ்யத்தை, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக நீங்கள் பயன்படுத்தணும். இந்த ஆவியானவர் தான் ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை உங்களுக்கு தருவார். இந்த ஆவியானவர் தான் நீங்கள் பேசும் பொழுது தைரியமாய் பேச வைப்பார். இந்த ஆவியானவர் தான் ஜனங்களை, அவருடைய இருதயங்களை திறந்து கொடுப்பார். நீங்கள் ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண நபர்களுக்கு சொல்லுகிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அசாதாரணமான நபர்களாய் மாறிவிடுகிறார்கள். அதான் உண்மை. நீங்கள் நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு உதாரணமான ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் இப்பொழுது உங்களுக்கு நான் காண்பித்து விட்டு நான் முடிக்க நினைக்கிறேன். சபை உலகத்திலே முதல் நூற்றாண்டிலே பெந்தேகோஸ்து என்னும் நாளிலே சபை ஆரம்பிக்கப்பட்டது. சபை ஆரம்பிக்கப்பட்டு வேகமாய் சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆயிரமான ஜனங்கள் சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். அப்படி சேர்த்து கொள்ளப்படுகிற நேரத்தில் சபை விசாரிக்கப்படுவதற்காக அதற்கென்று சில ஆட்கள் நியமிக்கப்படுகிறாங்க. அதாவது பந்தி விசாரணை செய்வதற்கு, உணவு பரிமாறுகிறது, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக அன்றைக்கு பார்க்கும் பொழுது சபையிலே சில நபர்களை தெரிந்து கொள்கிறார்கள். அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலையிலே ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பந்தி விசாரணை, ஜனங்களுக்கு உணவு பரிமாறுகிற வேலை, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காக ஒரு 7 பேரை நியமிக்கலாம் சொல்லி தீர்மானிக்கிறாங்க. இவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களும் நற்சாட்சி பெற்றவர்களுமா இருக்கணும். நல்ல ஒழுக்கமுள்ளவர்கள் என்று சாட்சி இருக்கணும். அடுத்தது அவர்கள் ஆவியானவரால் நிறைந்தவர்களாய் காணப்படணும். இப்படி தெரிந்து கொண்டு அங்கே கொண்டு வரப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது அவர்களில் ஒருவனுக்கு பெயர் ஸ்தேவான், இல்லையா? இதை 5ஆம் வசனத்தை பார்க்கிறோம். பரிசுத்த அந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், விசுவாசத்திலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்த ஒரு மனுஷன் இருந்தார். அவர் பெயர் ஸ்தேவான். அந்த ஸ்தேவானை இப்பொழுது அந்த இடத்துல 7 பேரில் ஒருவராக நியமிக்கிறாங்க. நல்லா பாருங்க. 8வது வசனத்தில் வாசிக்கிறேன். ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இவன் யாரு? பந்தி விசாரணை செய்கிறவன், உணவு பரிமாறுகிறவன். உணவு பரிமாறுகிற ஸ்தேவான் என்ன செய்கிறானா, அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தேவ வசனத்தை பிரசங்கித்தது மாத்திரமல்ல, அவன் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அவன் ஜெபிக்கும் பொழுது பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது. அதன் பிறகு பார்க்கும் பொழுது 10வது வசனத்திலே அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அவன் பேசின ஞானம், அவன் மேல் இருந்த அபிஷேகத்தை எதிர்த்து நிற்க யாருனாலேயும் முடியலையா? ஒன்று சொல்லுகிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவியிலே நிறைந்து நீங்கள் பேசுகிற ஒரு நபராய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் மேல் இருக்கிற அந்த அபிஷேகம் நிறைந்த அந்த வார்த்தைகளுக்கு ஒருவராலும் எதிர்த்து நிற்க முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் மேல் இருக்கிற
அந்த அபிஷேகம் நிறைந்த வார்த்தை, உங்களுக்கு புறப்பட்டு வருகிற அந்த அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளுக்கு எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாது. சாதாரண மனுஷ வார்த்தைகளை யாரும் எதிர்த்து நிற்பார்கள். ஆனால் ஆவியானவருடைய பலத்தினால் பேசப்படுகிற வார்த்தைகளுக்கு ஒருவராலும் எதிர்த்து நிற்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள், உங்களுக்குள் ஒரு மாற்றம் வரணும். ஏன் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டீர்கள்? வெறுமனே அந்நிய பாஷை பேசிட்டு நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொல்கிறதுக்கா? கிடையாது. அது 10% தான், மீதி 90% இருக்குது. என்ன? தரித்திரர்கள் இருக்கிறாங்க, சுவிசேஷத்தை சொல்லணும். நொறுங்குண்ட இருதயம் நொறுங்கி போயிருக்கிறாங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க, சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க, தற்கொலை பண்ணி கொள்ளலான்ற நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு காயம் கட்டுதலை உங்கள் மேல் இருக்கிற ஆவியானவர் அதை செய்வார். நீங்கள் பேசணும். சிறைப்பட்டவங்க இருக்கிறாங்க, பாவத்தில் சிறைப்பட்டு பிசாசின் இடத்துல சிறைப்பட்டவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு விடுதலை யார் சொல்றது? நீங்கள் தான் சொல்லி அவங்களுடைய விடுதலை செய்யணும். உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் ஜனங்களை விடுதலை செய்ய, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக. அபிஷேகத்தை வீணாக்காதீங்க. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் கொடுக்கிற எந்த தாளந்தையும் புதைத்து வைத்து விடாதீங்க. கடைசி நாளிலே கர்த்தர் கணக்கு கேட்பார். நான் உனக்கு கொடுத்த அபிஷேகம் என்கிற அந்த தாளந்தை வச்சு நீ எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதிச்ச, எத்தனை பேருக்கு நீ சுவிசேஷத்தை அறிவிச்ச, எத்தனை பேரை விடுதலை செய்த, எத்தனை பேருடைய வாழ்க்கையை எனக்கு நேரம் நீ கொண்டு வந்தேன்னு கேட்பார். இல்லை ஆண்டவரே நான் அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் ஆண்டவரேன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாரா? திருப்பி கேட்பார், நான் அபிஷேகத்தை கொடுத்தது அந்நிய பாஷை மட்டும் பேசுறதுக்காகவா? இல்லையே. அபிஷேகத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை அறிவியுங்கள். அபிஷேகத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டு நீங்கள் ஆண்டவரை அறிவிக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். தெய்வ பிள்ளைகள், காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காதீங்க. உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி பேசுங்க. ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆவியானுடைய பலத்தினால் ஆண்டவரை பற்றி பேசுங்க. நீங்கள் பேசும் பொழுது ஜனங்கள் திரள் திரளாய் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த கடைசி காலத்தில் பின்மாறி மழை எப்படிப்பட்டது தெரியுமா? முன்மாறி மழையை நீங்கள் மனசில் வச்சுட்டு யோசிங்க. பேதுரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது, எழுமை பேசின பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. மறுபடியும் ஒரு அற்புதம் நடந்து அதன் பிறகு பேசும் பொழுது 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எப்படி? அவன் மேல் இருந்த அபிஷேகம். இந்த கடைசி காலத்திலே ஒரு பின்மாறி மழை ஊற்றப்பட போகிறது. இந்த காலத்திலும் நீங்கள் பேசும் பொழுது ஜனங்கள் 1000 மனம் திரும்ப வேண்டும். அதற்காகவே தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த ஆவியிலே பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருங்கள். அந்த நிறைவோடு நீங்கள் பேசும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையின் மூலமாக தேவ நாமம் மகிமைப்படும், தேவ ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். மறந்துடாதீங்க, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் விசேஷமானது. உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் பெரிய காரியங்களை செய்யும். காலத்தை பயன்படுத்த தவறாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகத்தை தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு பயன்படுத்துங்க, வீணாக்கி போடாதீங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து தியத்தரா சபைக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய கண்களிலே அபிஷேகம் பற்றி எரிகிற அக்கினி, அடுத்து அவருடைய கால்கள் உலைக்களத்திலே காய்ந்த பிரகாசமான வெண்கலம், அது சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதம். ரெண்டுமே அக்கினி. ஒரு அக்கினியிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதங்கள், அதில் சுவிசேஷம் கடந்து செல்ல வேண்டும். கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியின் அக்கினியோடு சுவிசேஷம் ஜனங்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். பயன்படுத்துங்க, காலத்தை வீணாக்கிடாதீங்க. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தியத்ரா சபைக்கு உங்களை வெளிப்படுத்தும் பொழுது அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரும் பிரகாசமான பாதங்களை கால்களை உடையவருமான கர்த்தர் என்று உங்களை பார்க்கிறோம். உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம், அந்த பாதங்கள் எதை குறிக்கிறது? ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதங்கள் மலைகளின் மேல் வருகிறது. அது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள், அது பிரகாசிக்கிற பாதங்கள். அப்பா, இதுவரையிலும் உடைய பிள்ளைகள்
அபிஷேகத்தின் நோக்கத்தையே அறியாமல் அபிஷேகம் பெற்றது வெறும் அந்நிய பாஷை பேசுவதற்காக என்ற நினைப்பில் இருப்பார்கள் என்றால் அவருடைய எண்ணங்களை எல்லாம் மாற்றுங்க. இனி வெறுமனே அந்நிய பாஷை மாத்திரம் பேசி தாங்கள் மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை மறந்து விடாதபடிக்கு, ஆவியானவரை விட்டுவிட்டு அவர் கொடுக்கிற பாஷை மாத்திரம் பிடித்து கொண்டு வாழுகிற வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொருவரும் மனம் திரும்புவார்களாக. அந்த பாஷை அல்ல, பாஷைகளை பேச வைக்கிற ஆவியானவர் தான் உங்களுக்கு முக்கியம். இன்னைக்கு பாஷையை பிடித்து கொண்டு பெந்தேகோஸ்தே சபைகள் அந்த பாஷைகளை பேச வைக்கிற ஆவியானவரை விட்டு விட்டார்கள். பாஷையை மாத்திரம் பேசிக்கொண்டு அந்த பாஷையை பேச வைத்து ஜனங்களோடும் பேச உங்களை நடத்துகிற ஆவியானவரை விட்டு விட்டார்கள். அவருடைய பாரத்தை விட்டு விட்டார்கள். நீங்களாவது மனம் திரும்புங்கள். உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்காகத்தானே தவிர வெறுமனே அரைக்கதவை பூட்டிக் கொண்டு அந்நிய பாஷை பேசுவதற்காக அல்ல. கிளம்புங்க, சுவிசேஷத்தை அறிவிக்க கிளம்புங்கள். சுவிசேஷத்தை அறிவிக்க கிளம்புங்க. தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லுங்க, பார்க்குறவங்க கிட்டலாம் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை அழைப்பாரானால் முழு நேரமாய் ஊழியத்திற்கு வந்தும் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்படுங்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள், நோக்கத்தின்படி நடக்க பழகுங்கள். இல்லைன்னா கர்த்தர் தன்னுடைய வருகை நாளிலே கேட்பார், நான் கொடுத்த அபிஷேகத்தை வச்சு நீ என்ன பண்ணுனேன்னு கேட்டால் தலை குனிஞ்சு நீங்கள் நிற்கக்கூடாது. நான் உன்னை அபிஷேகத்தினே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்காகத்தானே நான் உன்னை அபிஷேகம் பண்ணேன், நீ அதை வச்சுட்டு என்ன பண்ணுனேன்னு கேட்டார்னா எங்கே போய் வைக்கிறது? எங்கே போய் நம்முடைய முகத்தை வைப்பது? தலை குடிஞ்சிட்டு வெக்கத்தோடு நிற்க போறீங்களா? இல்லை, இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிங்க. காலத்தையும் நேரத்தையும் வீண் பண்ணாதீங்க. ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் ஊற்றப்படுகிறதின் நோக்கத்தை எங்களுக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். இதுவரையிலும் ஆவியானவரை விட்டுவிட்டு அவர் கொடுக்கிற பாஷையை மாத்திரம் பிடித்து கொண்டு தவறாய் வாழ்ந்த ஒவ்வொருவருக்குள்ளும் இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகி இன்றிலிருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் சுவிசேஷத்தை தரித்திரர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக புறப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு எழும்பி பிரகாசிப்பார்களாக. ஆண்டவர் மகிமைப்படுவதற்காக சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம். காத்து கொள்ளுங்கப்பா, பொறுப்பெடுத்து கொடுங்க ராஜா, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.